மேக்ஸிமம் எனக்கு பேர் வந்து எங்கே பார்த்தாலும் யார் பார்த்தாலும் உங்களுடைய சாரி உங்களுடைய ஜுவல்ஸ்க்காக தான் நாங்கள் வந்து சீரியலே பார்க்குறோம். 3 இயர்ஸ் நான் இந்த சீரியல் ஒர்க் பண்ணியிருக்கேன். ரிப்பீட்டடாக நான் ஒரு சாரி கூட நான் இது ரிப்பீட் பண்ணது கிடையாது. கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும் எனக்கு. இப்போ ஒரு மாடல் பார்க்குறீங்கன்னா, ஓ இவங்க போட்டிருக்காங்க நம்ம அது மாதிரி போடணும்னு நினச்சி வாங்குவீங்க. நான் அந்த மாதிரி வாங்க மாட்டேன். யாருமே போட்டுறக்கூடாது. ஆஹா கல்யாணத்தில் வந்து நான் வந்து ரிச் ஃபேமிலி இல்லையா, ஸோ அதனால் ஒரு நகை மட்டும் போட்டால் அது தெரியாது. அதனால் அப்போது என்ன பண்ணணும்னா நம்ம எல்லாமே லாங்காக போட்டோம்னா அது நல்லா இருக்காது. அப்போது இந்த மாதிரி அட்டிகை ஒன்று போட்டுட்டு லாங் மாலை ஒன்று. இது என்ன மேம்? இதெல்லாம் வந்து வெரி ரிச்சா? ஆமாம், ரிச்சுக்கும் மேலே. மேம் இது பார்க்கும்போதே எனக்கு கிராண்டா இருக்கு. இதோட ரேட் ஏதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கம்மி தான்ப்பா. ரொம்ப நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு ரொம்ப காஸ்ட்லிலாம் கிடையாது. தெரிஞ்சு இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு கேரளா பொறுத்தளவுக்கும் என்னென்னா குவாலிட்டி இருக்கும் அங்கே. அது வந்து கவரிங். இது வந்து துபாயில் உள்ள அந்த ஒரு கட்டிங் ஏதோ இது சொல்லுவாங்கல்ல, இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இது. நம்ம வாஷ் பண்ணனா அந்த பிரைட்னஸ் வந்துடும். அங்கே உள்ள அந்த மாடல் சொல்லிட்டு எனக்கு ஒரு கிஃப்ட் வந்துச்சு. இப்போ நீங்க சொன்னீங்க கேரக்டருக்காக வந்து இதெல்லாம் வாங்கியிருக்கேன். ஆனா ஜெனரலா இதெல்லாம் எப்ப மேம் போடுவீங்க? கல்யாண சீன் வரும்போது போடுவேன். ஓகே. இல்ல நான் கேக்குறது ரியல் லைஃப்ல எப்படி யூஸ் பண்ணுவீங்க? ரியல் லைஃப்ல எல்லாம் போட மாட்டேன்ப்பா. நம்ம ஐயோ அதெல்லாம் நமக்கு. Plan your next summer escape with Grand Royal Tours. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts. மேம் இவ்வளோ நேரம் வந்து உங்க லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். பட் இப்போ எங்களுக்கு மட்டும் இல்லை, இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஆடியன்ஸ்க்கு கூட வந்து இவங்க இந்த சீரியல்ல போட்டிருந்த சாரி எங்க வாங்கியிருப்பாங்க, அந்த ஜுவல்ஸ் எங்க வாங்கியிருப்பாங்க அப்படின்ற கியூரியாசிட்டி எல்லாருக்குமே இருக்கும். ஸோ உங்க சாரி கலெக்ஷன், ஜுவல்லரி கலெக்ஷன்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்துடலாமா? பார்க்கலாம். என்னன்னா எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே அது ஒரு பைத்தியம். நான் அப்பையிலேருந்தே, அதாவது நான் ஸ்கூல் படிக்கும் போதே ஃபேன்சி ஸ்டோரில் அக்கௌண்ட் வச்சு வாங்குற கேஸ் நான். ஸோ புது மாடல் எது வந்து நான் வந்தாலும் அது உடனே என் கைக்கு வரணும், அந்த மாதிரி ஒரு இது. இப்போ சீரியல்னு வந்த உடனேயே எனக்கு அது ஒரு பயங்கர ஓகே, நமக்கு நம்மளுடைய விஷயத்தை காட்டுறதுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் ஆஹா கல்யாணம் மேக்ஸிமம் எனக்கு பேர் வந்து எங்கே பார்த்தாலும் யார் பார்த்தாலும் உங்களுடைய சாரி உங்களுடைய ஜுவல்ஸ்க்காக தான் நாங்கள் வந்து சீரியலே பார்க்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் எனக்கு பேசியிருக்காங்க. அது இன்னொன்று சொல்லப்போனால் நான் வந்து 3 இயர்ஸ் நான் இந்த சீரியல் ஒர்க் பண்ணியிருக்கேன். ரிப்பீட்டடாக நான் ஒரு சாரி கூட நான் இது ரிப்பீட் பண்ணது கிடையாது. ஜுவல்ஸ் மேக்ஸிமம் ஜுவல்ஸ் கூட ஏதாவது 1 2, அதாவது இந்த பெரிய மாலை அந்த மாதிரி உள்ளதை நான் ரிப்பீட் பண்ணுவேன். மற்றபடி எல்லாமே வந்து அப்பப்போ வாங்கி போடுறது அந்த மாதிரி தான். எனக்கு என்னென்னா அந்த ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி போடணும், அதெல்லாம் ரொம்ப பார்ப்பேன் நான். ரொம்ப ஃபேன்சியாக இருக்கக்கூடியதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி, ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி நான் ஆர்னமெண்ட்ஸும் நான் வந்து இது பண்ணுவேன். இன்னொன்று நியூஸ்லேயும் அதே மாதிரி தான். நியூஸ்லேயுமே நான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி, அதில் ரொம்ப ஹெவியாக நம்ம போட முடியாது, சிம்பிளாக போடணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி. என்னோட ஒரு பேக்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் பேக்லேயும் ஒரு நகை கிடைக்கும் இருக்கும். வீட்டிலையும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கிடக்கும் எனக்கு. டச்சப் பேக்குள்ளே கொஞ்சம், என்னோட இந்த சூட்கேஸில் கொஞ்சம், நான் 2 3 இது எடுத்துகிட்டு போகிறோமா ஷூட்டுக்கு, ஒன்று அப்படி எல்லாத்துலேயும் போட்டு எல்லா பேக்லையுமே. இப்போ உங்க பேக்ல எங்கே பார்த்தாலும் அது கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும் எனக்கு. இப்போ நீங்கள் அந்த மாடல் நிறைய பேர், இப்போ நீங்கள் எப்படின்னா இப்போ ஒரு மாடல் பார்க்குறீங்கன்னா, ஓ இவங்க போட்டிருக்காங்க நம்ம அது மாதிரி போடணும்னு நினச்சி வாங்குவீங்க. நான் அந்த மாதிரி வாங்க மாட்டேன். யாருமே போட்டுறக்கூடாது. நம்மள பார்த்து தான் அவங்க நினைக்கிறாங்க. நம்ம போட்டிருக்கும் போது இது புதுசாக இருக்குதே அப்படின்னு சொல்லணும், அந்த மாதிரி. ஃபஸ்ட்டு வந்து ஜிமிக்கி எனக்கு ரொம்ப இஷ்டம். அந்த சின்ன ரிங் போட்டால் கூட அதில் ஒரு ஜிமிக்கி இருக்கணும், அந்த மாதிரி பார்த்து செலக்ட் பண்ணுவேன். அது மக்கள் டிவியில் இருக்கும்போது எனக்கு ஜிமிக்கி ஜெயானே பேர் வச்சுருப்பாங்க எனக்கு. ஸோ அந்த ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் பயங்கர இதுதான். வாங்குறதுங்கும் போது மேக்ஸிமம் பாண்டி பஜார் அந்த பக்கம். இப்போ ரீசன்ட் டைமில் ஃபுல்லாக வந்து ஆன்லைன் தான். ஏன்னா நம்ம கடைக்கு போகிறதுக்கெலாம் டைம் இருக்கிறது இல்லை. ஸோ எங்கேயாவது நல்ல ஒரு கலெக்ஷன் பார்க்கும்போது ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து மீஷோவில் போட்டு இது பண்ண வேண்டியதான். இல்லை ஃப்ரீயாக அப்படியே உட்காந்துருக்கும்போது நோண்டிகிட்டே இருப்போம். இன்ஸ்டாவில் ஏதாவது ஒரு இது பேஜ் வரும், அது நிறையெல்லாம் நான் பாட்டில் போட்டு விட்ருவேன். அது என்ன ஏதுன்னு பார்க்க மாட்டேன். பார்த்தோன்னே பிடிச்சிருச்சுன்னா டக்குன்னு போட்டுருவேன்.
கடைசியில பார்த்தா வேற மாதிரி உடைஞ்சு அந்த மாதிரிலாம் நிறைய அது மாதிரி சம்டைம்ஸ் அந்த ஆயிருக்கு. குவாலிட்டி. குவாலிட்டி இருக்கும். மேக்ஸிமம் எனக்கு கொஞ்சம் ஆப்டா அமைஞ்சிருச்சு அது. ஓகே. ஸோ ஆன்லைன்ல வாங்குறது. எங்க பார்த்தாலுமே கோவில் போனா கூட அந்த வாசல்ல ஏதாவது டிஃப்ரெண்ட்டா ஏதாவது இருந்ததுன்னா போய் கடையில நின்னுடுவேன். மேக்ஸிமம் என் பொண்ணு எங்க அம்மாலாம் என்னை வந்து கடைக்கு கூட்டு போனா, என்னை இப்படி கை இந்த குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி நீ வா, இங்கிட்டு இங்கிட்டு திரும்பி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் கூட்டு போவாங்க. ஓகே. ஸோ அதுவும் சரி, சாரீஸும் வந்து அந்த புதுசு புதுசா போட்டு ஒரு பைத்தியம் ஆயிடுச்சு எனக்கு. புதுசு இல்ல, ஒரு 2 நாள் பழைய ட்ரெஸ் போட்டேன்னா, ஐயோ என்னடா அது பழசே போடுற மாதிரி ஷாப்பிங் இருக்கே. மிஸ் அந்த ஆகுது. ஒரு அது கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, 200 ரூபாவா இருந்தாலும் சரி புதுசு போடணும் நமக்கு, அந்த மாதிரி இதுதான். சாரி நான் மேக்ஸிமம் என்னன்னா டிஸ்போஸ் பண்ணிடுவேன் அப்படியே, ஓகே. சேர்த்து வச்சுக்க மாட்டேன் வீட்ல சாரீஸ்லாம். ஏன்னா வைக்கணும்னா இப்போ எனக்கு வந்து கிட்டத்தட்ட 5-6 பீரோ வேணும். நான் அதான் மொத்தமா பாருங்க, வச்சிருந்தேன்னா 3 வருஷமா ஒரு சீரியல்ல எந்த சாரியும் ரிப்பீட் பண்ணலனா இந்நேரம் ஃபுல்லா சாரி இல்ல, நான் அது வந்து அப்பப்போ டிஸ்போஸ் பண்ணிடுவேன். ஒரு 2 months ஒன்ஸ் நான் என்ன பண்ணுவேன்னா சாரீஸ் எல்லாத்தையுமே எடுத்து ரொம்ப ஹை இதுல உள்ளது மட்டும் எடுத்து வச்சுப்பேன். மற்றபடி நார்மலா நான் கட்டுறது இந்த ஆன்லைன்ல போட்டது எல்லாத்தையுமே ட்ரஸ்ட்லேருந்து இங்கே வருவாங்க, அடிக்கடி வருவாங்க, அந்த மாதிரி கொடுத்துருவேன் அவங்களுக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே நிறைய இதெல்லாம் அந்த மாதிரி தூக்கி கொடுத்துருவேன் நான். இதுவுமே வந்து ஜுவல்ஸுமே நான் என்ன பண்ணுவேன்னா, முன்னாடிலாம் சேனலில் வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா 7 மாதத்துக்கு ஒருக்கா உட்காந்து எல்லாத்தையும் அடுக்கி வைக்கும்போது தேவையானதை மட்டும் எடுத்துகிட்டு மீதி எல்லாம் அப்படியே ஒரு பாக்ஸில் போட்டு எங்கள் சேனலில் கொண்டு நான் போட்டு அங்கே மேக்கப் ரூமில் வச்சுருவேன். பொதுவாக ரீடர்ஸ் வந்து போட்டுக்கோங்க, போட்டு இது பண்ணிக்கோங்க அப்படி சொல்லி. இல்லைன்னா அங்கே ஃப்ரெண்ட்ஸு அவங்கவுங்க குழந்தைங்களுக்கு காலேஜ் போகிற பசங்களாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் மூட்டை கட்டி கொடுத்துட்றது. இப்போ ரீசன்ட் டைம் தான் அது உட்காந்து எனக்கு எடுக்கவே முடியல, சுத்தமாக டைம் இல்லை. அப்படியே குமிச்சு குமிச்சு போட்டு வச்சிருக்கிறேன் எல்லாத்தையும் நான். ஓகே மேம், சொன்ன உடனே எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. எல்லா யூனிக் கலெக்ஷனையும் பார்த்துட்டு இப்போ யூனிக் எனக்கு கலெக்ஷன்லாம் நீங்கள் வந்து பர்டிகுலராக பார்க்க முடியாது. ஏன்னா தோடு ஒரு பக்கம் இருக்கும், நெக்லஸ் ஒரு பக்கம் இருக்கும், டப்பா டப்பாவாக போட்டு அதான் சொல்றேன், இப்படி புதைய இது மாதிரி அள்ளி அள்ளி எடுத்துட்டு அதுலேருந்து செலக்ட் பண்ணி நான் எடுத்து போட்டு போறேன் நான். அதான் மேம் நீங்க அந்த மாதிரி. சொன்னீங்கல்ல என்ன பார்த்தா மத்தவங்களுக்கு தோணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா. இப்போ எனக்கு தோணும் அப்படின்னு நினைக்கிறேன். கலெக்ஷன்ஸ் பார்த்துடலாமா நம்ம? ஓகே, பார்க்கலாம். மேம் சும்மா பேச்சுக்கு எடுத்து வைங்க அப்படின்னு சொன்னா வந்து இத்தனை எடுத்து வச்சிருக்கீங்க. நிஜமாவே அந்த கோயில்ல வந்து அந்த அம்மனை அலங்காரம் பண்றதுக்குலாம் வந்து அப்படியே பாக்ஸ் பாக்ஸா எடுத்துட்டு வருவாங்களே தனித்தனியா, அந்த மாதிரி இருக்கு. சோ எதுல எனக்கு ஆரம்பிக்கிறது அப்படின்னே தெரியல மேம், இல்ல, நீங்களே நீங்க சொல்லிடுங்க. சொன்னதையும் நான் வந்து ஒரு ஹாஃப் தான் எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு மேல இது உள்ளதெல்லாம் half. அங்க. ஆமா, ஆ. இது ஒரு ஹாஃப் தான் இது. ஆ. இன்னும் நிறைய நான் வந்து அப்படியே கொடுத்துட்டேன். நான் ஃபர்ஸ்ட்ல எல்லாம் இருந்ததெல்லாம் கொடுத்துட்டேன். இது ஒன்னொன்னுமே ஒரு ஒரு இது கலெக்ஷன்ஸ் தான். இதெல்லாமே வந்து நான் பாண்டி பஜார்ல வாங்கினேன்னு நினைக்கிறேன். அது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பீரியட்ல என்னன்னா இந்த அட்டிகை டைப் அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய அது மாதிரி கலெக்ஷன்ஸ் வாங்கினேன். அதுதான் அந்த கலெக்ஷன்ஸ் வந்தது. அதுலயே டைப் ஒரு ஒரு டைப்பு இது குட்டியா இருக்கும், இது கொஞ்சம் மணி இந்த மாதிரி வச்சது. இது கொஞ்சம் ஃபேன்சி. லைட் வெயிட் மாதிரி. ஆமா, இது கொஞ்சம் லைட் வெயிட் அந்த இதுதான். ஓகே, சோ இது போடும்போது நம்ம அந்த saree வந்து கொஞ்சம் கிராண்டா இல்லாம ஆமா. கொஞ்சம் மைல்டா இருந்ததுன்னா இதெல்லாம் யூஸ் Yes. பண்ணிப்பீங்க நீங்க. ஓகே, நைஸ் நைஸ். இப்போ இது ஃபுல்லாவே வந்து அப்ப கேட்டகரி வைஸா பிரிச்சு வச்சிருக்கீங்களா? ஆமா ஆமா, அட்டிகை. அது இல்ல, இப்போ நான் saree ஃபர்ஸ்ட் எடுத்துருவேன். saree எடுத்துட்டேன்னா அந்த சாரிக்கு எந்த மாதிரி ஆர்னமெண்ட் போட்டா நல்லா இருக்கும், அதுக்கு பிறகு நான் வந்து ஜுவல்லர்ஸ்ல வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நான் செட் பண்ணுவேன் நான். இதெல்லாம் வந்து கொஞ்சம் பட்டு saree அந்த கொஞ்சம் மாதிரி கிராண்டா. எல்லாம் போட்டோம்னா, இப்போ இதுல ஆஹா கல்யாணத்துல வந்து நான் வந்து ரிச் ஃபேமிலி இல்லையா, ஸோ அதனால ஒரு நகை மட்டும் போட்டா அது தெரியாது. அதனால அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம எல்லாமே லாங்கா போட்டோம்னா அது நல்லா இருக்காது. அப்போ இந்த மாதிரி அட்டிகை ஒன்று போட்டுட்டு லாங் மாலை ஒன்று, ஸோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணி நான் போடுவேன் நான். ஓகே ஓகே மேம், இப்போ வந்து நீங்க சொல்றீங்களா ஒரு ஒரு கேரக்டருக்கு ஏத்த மாதிரி. இப்போ இங்கேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஹா கல்யாணம்ல வந்து நான் கிராண்டா ரிச் லுக்கா, அதனால வந்து நான் இந்த மாதிரி அந்த மாதிரி கேரக்டர் ஃபர்ஸ்ட் தெரிஞ்ச உடனே போய் ஷாப்பிங் பண்ணுவீங்களா? இந்த கேரக்டர் சொல்லிட்டாங்க, இப்போ இந்த கேரக்டருக்கு ஏத்த மாதிரி ஷாப்பிங் பண்ணணும்ப்பா அப்படின்லாம் வந்து அது எப்படியாவது கேரக்டர் தகுந்த மாதிரி நான் நிறைய ஷாப்பிங் பண்ணினேன். பட் அதுக்கு முன்னாடியுமே என்னுடைய கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது இருந்தது என்கிட்ட. அதையெல்லாம் யூஸ் பண்றதுக்கு எனக்கு ஒரு இது கிடைச்சிச்சு. இந்த கேரக்டர் அதுக்கு தகுந்த மாதிரி அமைஞ்சிருச்சு எனக்கு. அதுக்கு பிறகு நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணேன், ஐயோ நம்ம நிறைய வாங்கி வச்சிருக்கோம் ஆஹா கல்யாணத்துல பண்றது, இனிமே இதை எங்க கொண்டு நம்ம யூஸ் பண்றது, நம்ம வீட்டில் நம்ம நார்மலா போட முடியாது இல்லையா, அப்படி ஃபீல் பண்ணும்போது தான் கடைசியில இப்போ கனா கண்டேனடியிலையுமே எனக்கு வந்து கொஞ்சம் ரிச் அதே கேரக்டர் வந்துருச்சா. ஸோ ஓகே, சந்தோஷம். அவர் கேட்கும் போதே கேட்டாங்க மேனேஜர் வந்து, என்ன மேம் இதெல்லாம் வந்து வெரி ரிச்சா? ஆமா, ரிச்சுக்கும் மேல அதுலயுமே ரெண்டு ரெண்டு இது இருக்கும். பட் மேம் பார்த்த இது- உடனே இது- தெரியுது இது மேம், இது வச்சுக்கோ. இது வந்து நீங்க போடணும்னு அவசியம் இல்ல, பார்த்தாலே இது ஆமா. வெரி ரிச்சுப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு.
நைஸ். இதெல்லாம் எங்க மேம் வாங்குனீங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்? எல்லாமே பாண்டி பஜார் மீஷோ மேக்ஸிமம் நான் ஆன்லைனில் தான் ஷாப் பண்ணுவேன். ஷாப்பிங் இது. அப்புறம் பாண்டி பஜாரில் அந்த சைடு போகும்போது எங்கேயுமே நான் இப்போ ஊருக்குலாம் ஏதாவது கோவில் போகிறேன், எங்கேயாவது ஒரு இடத்துக்கு இப்போ வெக்கேஷன் போகிறேன் அப்படின்னாலும் அங்கே மேக்ஸிமம் இது ஏதாவது கண்ணில் பட்டுச்சுன்னா வாங்கிட்டு வந்துடுவேன். ஓகே எங்கே போனாலும் இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் நான் எடுத்துகிட்டு வர்றது அது என்னுடைய ஒரு ஹாபி. ஓகே மேம், இது பார்க்கும்போதே எனக்கு கிராண்டா இருக்கு. இதோட ரேட் ஏதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கம்மி தான்ப்பா. ரொம்ப நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு ரொம்ப காஸ்ட்லிலாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 800 அந்த மாதிரி இருக்கும். ஓகே, ரெண்டும் சேர்த்து. ஆமாம். இது வித் கம்மல் அது தனியா வேற டப்பாக்குள்ள எங்கேயாவது கிடக்கும். அது தனியா ஒரு கேட்டகரி. அது தனி இது. ஓகே 800 மேக்ஸிமம். ஆனா நான் வந்து இப்போ எனக்கு பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நெக் செட் வந்து இப்போ ஒரு 2000 3000 இருக்கு. சிம்பிளா தான் இருக்கா. நான் 2000னாலும் அது என் கைக்கு வர வரைக்கும் அப்படியே அரிச்சிட்டே இருக்கும் எனக்கு. அந்த மாதிரி காஸ்ட்லி அது ஏதாவது வச்சிருக்கீங்களா? காஸ்ட்லி அது வந்து நான் இந்த சில்வர்ல உள்ளது இருக்கு. அது தனியா வச்சிருக்கேன் நானு. அந்த ரொம்ப காஸ்ட்லினா இதுல இதெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி தான். இந்த இந்த கலெக்ஷன் தான். கேட்டகரி வைஸ் வச்சிருக்கீங்க. ரிச், வெரி வெரி ரிச் அப்படின்ற மாதிரி. ஆமா. இது வந்து கொஞ்சம் விலை ஜாஸ்தி. ஓகே. இது 2000 சம்திங் இது மட்டுமே. இதுவும் கம்மல் தான் வித் ஓகே, கம்மல். எல்லாமே செட்டோட. ஓகே மேம். சோ எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா மேம், ஜுவல்லரிக்கு நம்ம இவ்வளவு செலவு பண்ணணுமா அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? இல்ல அதெல்லாம் யோசிக்கவே மாட்டேன், நான் பார்த்து எனக்கு அந்த கலர் பிடிச்சிச்சு. இல்ல என்னன்னா நம்ம பெருசா மற்ற விஷயங்கள்ல நம்ம வந்து ஒன்றும் நம்ம அனுபவிக்க போறது இல்ல. பொம்பளைங்களுக்கு இந்த நகை சாரி இதுலதான் நமக்கு அதுக்கான ஒரு இடம் கிடைக்குதுங்கும் போது அந்த இடத்துல நம்ம இதை வந்து பயன்படுத்திக்குவோமே, அப்படிதான். ஸோ இப்போ நான் இப்போ என்னோட கேரக்டர் காயத்ரி அப்படின்னாலே நீங்கள் வியூவர்ஸ் ஞாபகம் வர்றது அந்த சாரி ஜுவல்ஸ். அப்போ எனக்கான ஒரு அடையாளம் கிடைக்குதுல்ல, அது எனக்கு ஒரு பெருமை தானே. சோ இந்த மாதிரி ஜுவல்ஸ்லாம் வந்து நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஹா கல்யாணத்துக்கு அதுக்கு தான் வாங்குனீங்களா, இல்ல வேற ஏதாவது மூவி? இதெல்லாம் இது முன்னாடியே வச்சிருந்தது. நான் ஓகே, நான் தான் சொல்றேன், நான் போடுறேனோ இல்லையோ அது எனக்கு பிடிச்சிச்சுன்னா அதை வாங்கி வச்சுப்பேன். நான் வாங்கி சில டைம் வந்து நான் என்னன்னா வெளியிலேருந்து வாங்கிட்டு வர்றது மறந்து போயிடுவேன். நான் வாங்கிட்டு வந்து எங்கேயாவது ஒரு கபோர்டில் எதாவது போட்டு வச்சிருவேன். எனக்கு அது சுத்தமாக ஞாபகமே இருக்காது. அந்த ஜுவல் நான் வாங்கினதே ஞாபகம் இருக்காது. எப்போவாவது வேற ஒரு விஷயத்துக்கு தேடும் போது அது கையில் கிடைக்கும். ஓ நம்ம இது இந்த விஷயத்துக்காக வாங்கணும். ஓகே, அடுத்த ட்ரெஸ்ஸுக்கு அதை மேட்ச் பண்ணிடுவேன் நான். ஓகே மேம். ஸோ வந்து இப்போ நீங்க சொன்னீங்க கேரக்டருக்காக வந்து இதெல்லாம் வாங்கியிருக்கேன். ஆனா ஜென்ரலா இதெல்லாம் எப்போ மேம் போடுவீங்க? அதுவும் இதெல்லாம் நீங்க எப்போ மேம் போடுவீங்க? எந்த கல்யாண சீன் வரும்போது போடுவேன். ஓகே. இல்ல நான் கேட்கறது ரியல் லைஃப்ல எப்படி யூஸ் பண்ணுவீங்க? ரியல் லைஃப்ல எல்லாம் போட மாட்டேன்ப்பா. நம்ம ஐயோ அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. வெறும் அந்த சீரியலுக்கு மட்டும். ஆமா, சீரியல்ல நம்ம வந்து கேமரா முன்னாடி நிக்கிறோம், அதுக்கு தகுந்த மேக்கப் எல்லாம் போட்டுட்டு நிக்கிறோம். பட் வெளியில எல்லாம் நான் எங்கேயுமே நான் அந்த இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஓகே. இதுக்கு பிரைஸ் எவ்வளவு மேம்? அதேதானா இல்ல இது கொஞ்சம் காஸ்ட்லியா? இது அந்த 1500 அந்த இதெல்லாம் ஆனா ரொம்ப காலம் ஆயிடுச்சு நான் வாங்கிட்டு. எவ்வளவு வருஷம்? இது வந்து பாண்டி பஜார்ல வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஓகே. எத்தனை இயர்ஸ் இதாவது இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 வருஷம் இருக்கும். 7-8 வருஷம் இருக்கும். ஆனா எப்படி மேம் பராமரிக்கிறீங்க இதெல்லாம் வந்து? இல்ல இதெல்லாம் குவாலிட்டி தானே. உங்களுக்கு வந்து அந்த பைசாக்கு தகுந்த இது. இன்னொன்னு வந்து நான் கேரளா போனேன்னா அங்கிருந்து அது ஒரு கலெக்ஷன் கிடைக்கும். கேரளா போனேன்னா எங்க மாமியார் என் மாமனார் எல்லாம் வந்து சும்மா கடைக்கு ஏதாவது கூட்டு போவாங்க. அங்க போனா ஃபுல்லா போய் அந்த கவரிங் கடைக்குள்ள தான் போய் அவங்க சும்மா கூட்டு போவாங்க, நம்ம அதுவே யூஸ் பண்ணிக்கிறது. எனக்கு என்னன்னா அங்க வந்து கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வேற மாதிரி இருக்கும். ஓகே. அந்த மாதிரி கேரளா பேஸ்ட் ஏதாவது? கேரளா பேஸ் எல்லாம் மிக்சடா தான் இருக்கு. அது எதுல இருக்குன்னு தெரியல. இப்போ நாங்க அந்த கோவில் போறோம், குலதெய்வம் கும்பிட போறோம்னா கூட அங்கேயுமே வர வழியில ஏதாவது கடையில ஒரு நல்ல ஒரு இது பார்த்தேன்னா வாங்கிட்டு நிறுத்துங்க போய் வாங்கிட்டு வந்துடலாம். ஓகே. இது வந்து கேரளால. ஆமா, அங்கிருந்து வர வழியில வாங்கினதான் பாலக்காடு அந்த இடத்துக்கிட்ட. இது வந்து புத்தாவா? கரெக்டா? எனக்கே தெரியல. லக்ஷ்மி. ஓகே. சோ இந்த மாதிரி பார்த்து வாங்குவீங்களா மேம்? சில பேர்லாம் அந்த மைன்யூட்டா அந்த டிசைன் நான் அந்த அளவுக்கு ரொம்ப பார்க்க மாட்டேன். எனக்கு என்னன்னா அந்த டிசைன் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கணும். நான் இன்னொன்று என்னன்னா ஒரு மாலை ஏதாவது ஒரு செட்டு பார்க்குறேன்னா ஓகே நம்ம இந்த ஒரு சாரீ வச்சுருக்கோம், அது வந்து இந்த அக்கேஷனுக்கு நம்ம கட்டும்போது இந்த ஜுவல்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும், அந்த ஒரு காம்பினேஷனில் நான் அதை டக்குன்னு வாங்கிடுவேன். நான் மேம் எப்பயாவது வந்து ஜுவல்ஸ் வாங்கிட்டேன், இப்போ இதுக்கேற்ற சாரீ தான் வாங்கணும்னு ஏதாவது சிச்சுவேஷன்? அந்த வேலையை நான் நிறைய பண்ணுவேன். நான் ஏன்னா எல்லாருமே சாரீ தான் வாங்கிட்டு அதுக்கேற்ற ஜுவல்ஸ் தேடுவாங்க. இல்லை நான் ஜுவல்ஸுமே வாங்கிட்டு
இப்போ சேனல்ல எல்லாம் நான் ரொம்ப அநியாயம் அது சொல்லுவா என் கூட வேலை பார்க்குறவங்களே என்னை வந்து திட்டுவா நீ பண்ற அநியாயத்துக்கு ஒரு அளவே இல்லை. ஏன்னா எங்களுக்கு வந்து ஒரு ஒரு நியூஸ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நியூஸ்க்கு ஒரு 1 hour டைம் இருக்கும். ஓகே. ஸோ அந்த 1 hour கேப்ல நான் என்ன பண்ணுவேன்னா எடுத்துட்டு போற ட்ரெஸ் ஒன்று பழசோ இல்லை எனக்கு மைண்டுக்கு பிடிக்கல அப்படின்னா அங்க எங்க காசி தியேட்டர் அந்த பிரிட்ஜ் இறங்கும் போதே ஒரு ஷாப் இருக்கும் அங்கே ஒரு சின்ன பொட்டிக் மாதிரி வச்சிருந்தாங்க. அந்த 1 hour கேப்ல ஓடி வந்து அவங்க கிட்ட ஒரு 2-3 ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு போய் புதுசா போட்டு உட்காந்துக்குவேன் நான். ஓகே. இல்லைன்னா நான் ஜுவல்ஸுக்கு தகுந்த மாதிரி செட் ஆகலை அப்படின்னா அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போய் வாங்கிட்டு போயிட்டு உட்காந்து படிப்பேன் நான். அந்த மாதிரி அட்டகாசம்லாம் நிறைய பண்ணுவேன் நான். மேம் கேரளா தமிழ்நாடு மட்டும் தான் இருக்கா இல்ல வேற ஏதாவது ஸ்டேட்ஸ் இருக்கா இல்ல, மேம்? நான் இன்னும் பெங்களூர்ல ஒரு தடவை வாங்கியிருக்கேன். பட் எனக்கு நம்ம ஊர்ல கிடைக்கிற அளவுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து வெளியில இல்ல. கேரளா பொறுத்தளவுக்கும் என்னன்னா குவாலிட்டி இருக்கும் அங்க. அது வந்து கவரிங் உங்களுக்கு. அந்த 1 கிராம் கலந்தது அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் நான் வந்து எங்க கிடக்குன்னு தெரியல. பட் ஆனா 15 வருஷத்துக்கு முன்பு நான் இந்த ஏரியால வந்து நான் இருக்கிற ஏரியால ஸ்டார்டிங்ல நியூஸ் வரதுக்கு முன்புலாம் நான் வந்து கேரளா போயிட்டு வந்தேன்னா இந்த தாலிச்சரடு நெக் செட் எல்லாம் நான் வாங்கிட்டு வந்து அங்கெல்லாம் ரொம்ப சீப்பு. இங்கே வந்து உங்களுக்கு அதெல்லாம் கிடைக்காது. அதுவும் இல்லாமல் கலர் ஃபேட் ஆகிடும் உங்களுக்கு. பட் அங்கே உள்ள கவரிங்லாம் உங்களுக்கு வருஷ கணக்கில் வச்சுக்கலாம். இப்போ கூட என்னை பார்த்தா சொல்லுவாங்க அக்கா எனக்கு போனீங்கன்னா வாங்கிட்டு வாங்க, இன்னுமே நாங்க வச்சிருக்கோம். அது வந்து கலர் தமிழ்நாடா கேரளாவா? இது தமிழ்நாடு தான். ஓகே ஓகே. சோ இந்த மாதிரி ஜுவல்ஸ்லாம் எடுக்கும்போது எப்பயாவது வந்து இத பராமரிக்கிறதுக்குன்னு ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா நீங்க? ஏன்னா யோசிப்பேன். எல்லாமே அப்படியே பார்க்கும்போது ஓகே நேத்து தான் வாங்குனாங்க போல, அதுவும் இந்த ஜுவல்லாம் வந்து பழசுன்னு சொன்னா என்னால கண்டிப்பா நம்ப முடியாது. இது இது எத்தனை ரொம்ப வருஷம் ஆச்சு நான் வாங்கிட்டு. எத்தனை வருஷம் இருக்கும் ஒரு எப்படியும் 3-4 வருஷத்துக்கு மேல இருக்கும் எனக்கு. ஆனா இப்ப கூட அந்த பிரைட்னஸ் இருக்கு. அந்த கிளிட்டர் ஆமா, எல்லாமே ஆமா. அப்படியே இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் அதான் அந்த தோசை காசுக்கு தகுந்த தோசை சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி. அந்த பைசா தகுந்த மாதிரி கொஞ்சம் குவாலிட்டி உங்களுக்கு இது இருக்கும். பட் என்னதான் வந்து நம்ம ஓகே அந்த குவாலிட்டிக்கு ஏத்த மாதிரி வாங்கினாலும் மெயின்டைனிங் வந்து நம்ம பாக்குறது தானே மேம். அந்த மாதிரி மெயின்டைன் நீங்க எப்படி பண்ணுவீங்க? நான் ஃபர்ஸ்ட்லலாம் உட்காந்து இதுக்குன்னே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இப்போ மாசத்துல 1 நாள் இல்ல 2 மாசத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி உட்காந்து நான் எடுத்து செட் பண்ணி வச்சுப்பேன். ஒரு டப்பாவா போட்டு வைப்பேன். ஒரு செட்டுக்கும் ஒரு டப்பா அந்த மாதிரி போடுவேன். ஓகே. பட் இப்போ எனக்கு டைம் இல்ல. அதனால தான் நான் என்ன பண்ணேன், ஒரு நாள் மாலை எல்லாம் ஒரு சைடு போட்டு கம்மல் எல்லாம் தனியா ஒரு பக்கம் பிரிச்சு போட்டுட்டு அந்த மாதிரி இது திருப்பிக்கோங்க. ஓகே. அது இது ஒரு டிஃப்ரெண்ட். ஓகே. சோ 2 செயின் சேர்ந்த மாதிரி ஆமா. அந்த டிசைன். ஓகே ஓகே ஓகே. இது வந்து எனக்கு ஒரு gift வந்தது. இது வந்து துபாயில உள்ள அந்த ஒரு கட்டிங் ஏதோ இது சொல்லுவாங்கல்ல. இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இது எனக்கு. ஆனா இது கொஞ்சம் கலர் ஃபேட் ஆயிடுச்சு. ஓகே. பட் நம்ம அது வந்து கழுகணும். நம்ம வாஷ் பண்ணனா அந்த பிரைட்னஸ் வந்துரும். ஓகே. பட் அந்த அங்க உள்ள அந்த மாடல் சொல்லிட்டு எனக்கு ஒரு gift வந்துச்சு. ஸோ அது ஒரு தனி ஒரு கலெக்ஷன். ஓகே ஓகே மேம். Plan your next summer escape with Grand Royal Tours. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts.